ஓகே. ஸோ இந்த வீல்ஸ் அண்ட் ஃபைல் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்எஃப்எஸ் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமா சார். என்எஃப்எஸோட வேலை என்ன? அது வந்து நெட்வொர்க் ஃபைல் ஷேர் இல்லையா? ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆமா. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அத வந்து மல்டிபிள் யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவோம். அதே என்எஃப்எஸ்ஸ நம்ம ESXi சர்வர்ல டேட்டா ஸ்டோரா கூட கிரியேட் பண்ணுவோம். இல்லையா? ஆமா இப்போ சார். நான் vSAN போட்டேன் அப்படின்னா, அதுல என்எஃப்எஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க vSAN 7ல வந்து அத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகே. அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, vSANல அந்த மாரி ஒரு என்எஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ 7ல தான் ஓகே, அத ஓகே. வந்து லான்ச் பண்றாங்க. அப்படி 7ல லான்ச் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஒண்ணு vSAN என்டர்பிரைஸ் லைசென்ஸ் வச்சிருக்கணும். இல்லன்னா vSAN என்டர்பிரைஸ் பிளஸ் லைசென்ஸ் எடிஷன் வச்சிருக்கணும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த vSAN ஃபைல் சர்வீசஸ நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். சரியா? ம். இப்போ இந்த vSAN ஃபைல் சர்வீசஸ் வந்து நான் 7ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதுல முக்கியமான ஒரு 3 காம்போனன்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, vSAN டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம், அப்புறம் ஸ்டோரேஜ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் சர்வீசஸ் VM. சரியா? ஸோ இந்த vSAN டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மலா vSANல ஒரு VM கிரியேட் பண்ணீங்கன்னா, அது எப்படி ஸ்டோர் ஆகும்? ஆப்ஜெக்ட்டா ஸ்டோர் ஆகும். மல்டிபிள் ESXi ஹோஸ்ட்ல இருக்கும். இல்லையா? ஆமா அது சார். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் பண்ணி கொண்டு வரதோட வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த vSAN டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். ஸோ ஓகே, இது NFSல ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரியா? அது ஓகே. எப்படி ப்ளே பண்ணுது? எந்த லேயர்ல வருது? அப்படிங்கிறத நான் ஸ்கிரீன்ஷாட் நெக்ஸ்ட் காட்டுறேன். ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த NFS ரிலேட்டட் அப்ளையன்ஸ டிப்ளாய் பண்றது, அத மேனேஜ் பண்றது, அப்புறம் இந்த NFS ஓரியன்டடா சர்வீசஸ் மானிட்டரிங் பண்றது, அதெல்லாம் பண்றது யார் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் SSP அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம அடுத்ததா ஒண்ணு இருக்கு. ஃபைல் சர்வீஸ் VM. ஓகேவா? இப்போ vSAN வந்து பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட்டா VxStyleல நான் சொன்னேன் ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆயிடுங்க. டேட்டா ஸ்டோர்லாம் கிரியேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நான் அதுல வந்து NFS அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, NFS புரோட்டோகால் நான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நான் வந்து NFS கிளையன்ட் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ ஆமா சார். எனக்கு NFS சர்வர் ஒண்ணு தேவை. சரியா? அப்ப அந்த ஓகே. NFS சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிப்ளாய் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த NFS சர்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் சர்வீஸ் VM. ஸோ இது இந்த ஃபைல் சர்வீஸ் VM வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆகும். எப்போ நீங்க இந்த அ ஃபைல் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணும்போது vSANல. சரியா? அது வந்து எப்படி டிப்ளாய் ஆகுது? நீங்க எப்படி ஃபைல் சர்வீஸ் எனேபிள் பண்ணணும்? இதெல்லாம் வந்து நம்ம வந்து டெமோவா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து vSAN ஃபைல் சர்வீசஸ் பத்தி பேசினோம் இல்லையா? இப்போ ஒரு vSAN ஃபைல் சர்வீசஸ்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம்? எதர் NFS ஆமா ஷேர் இல்லன்னா விண்டோஸ் ஷேர் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆமா அப்படிங்கிறப்போ சார். அத நான் ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? ஒரு NFS கிளையன்ட். NFS கிளையன்ட் நீங்க எந்த மெஷினா வேணா இருக்கலாம். ஓகே. விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், லினக்ஸ் சர்வரா இருக்கலாம். அதுலருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, vSAN இருக்கக்கூடிய NFS சர்வர கான்டாக்ட் பண்ணணும். இல்லையா? அப்ப NFS சர்வரா நான் எது ஆக்ட் ஆகும்ன்னு சொன்னேன்? நம்மளோட இந்த ஃபைல் சர்வீஸ் VM. அப்போ இந்த ஓகே. ஃபைல் சர்வீஸ் VM தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து NFS சர்வரா இங்க ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்ப என்னோட கிளையன்ட் வந்து நேரா என்ன பண்ணுது? இந்த FSVM ஃபைல் சர்வீஸ் VM ஓட கனெக்ட் பண்ணுது. அதுல NFS சர்வர் அப்படிங்கிற டீமன் வந்து உள்ள ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது கூட கனெக்ட் ஓகே. பண்ணிட்டு, அந்த VMல இருந்து அடுத்த இன்ஃபர்மேஷன் எங்க பாஸ் ஆகுது அப்படின்னா, என்னோட vSAN டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்க்கு. அது கிளஸ்டர் லெவல்ல இருக்கும். ஏன்னா, என்னோட கிளஸ்டர்ல குரூப் ஆஃப் ESXi சர்வர் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் ESXi ம். சர்வர்ல தான் என்னோட எது ஸ்டோர் ஆயிருக்கும்? என்னோட வி VMஓட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ ஆமா சார். எனக்கு வந்து நான் ஒரு VMஅ நான் வந்து NFS கிளையன்ட் மூலமா நான் வந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ESXi சர்வர்ல இருந்து அத வந்து அக்ரிகேட் பண்ணி எனக்கு வந்து எடுத்து தர மாரி இருக்கணும். இல்லையா? ஓகே. ஸோ அப்போ அந்த அக்ரிகேட் பண்ணி எடுத்து தர மாரி இருக்கும்னா, எனக்கு வந்து இந்த vSAN டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. சரியா? அப்போ அங்கே ரீச் ஆகுது. அங்க ரீச் ஆன vSAN டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் ரீச் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஃபைல் ஷேர். நீங்க ஒரு ஃபைல் ஷேர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அது கிரியேட் பண்ணும்போது நம்ம இங்க எப்படி கிரியேட் ஆகும் அது? எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் ஆகும். சரியா? அந்த ஓகே. ஆப்ஜெக்ட்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபைல் ஷேருக்கு ஃபர்ஸ்ட்டு
என்ன மாதிரியான Pol- பாலிசிங்கிறப்போ ரைடு ஒன்னா எவ்வளோ ஃபால்ட் டாலரன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம்ல, அதான பாலிசி. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் அதான் பார்த்தோம். ஆமா சார். நான் இந்த என்எஃப்எஸ் ஷேருக்கு பாலிசி அப்ளை பண்றேன். அதுக்கப்புறமா கீழே அந்த லோயர் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஹார்ட் டிஸ்க்ல எப்படி ஸ்டோர் ஆகும், விஸ் அண்ட் ஆப்ஜெக்டா கிரியேட் ஆகும். எந்த பாலிசி அப்ளை பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி எனக்கு ரைடு கிரியேட் ஆகி அந்த ரைடுக்கு கீழே இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் காம்பனன்ட்ஸா இருக்கும். ஓகே சார். சரியா? ஸோ இந்த ரைடு, ஆப்ஜெக்ட், காம்பனன்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கணும் நீங்க. ஏன்னா விஸ் அண்ட் ஓகே சார். ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். விஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கீழே காம்பனன்ட் வரும். அந்த ஓகே சார். காம்பனன்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரைடு இருக்கும். ஸோ ரைடு இல்லாமலும் ஓகே. இருக்கலாம். ரைடு 1, ரைடு 5, ரைடு 6 எது வேணா அதில் வரலாம். சரிங்க சரியா? சார். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ளோவை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் இன்டெப்தா பார்க்க போறோம். ஒவ்வொரு லேயரா பார்க்க போறோம். சரியா? ஓகே சார். ஸோ இந்த லேயரா பார்க்கும்போது இது எப்படி அதோட ஒர்க் ஃப்ளோவை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து விசான் ஆல்ரெடி டிப்ளாய் ஆயிருச்சு அண்ட் விசான் டேட்டா ஸ்டோர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ நான் அந்த விசான் டேட்டா ஸ்டோர்ல என்எஃப்எஸ் சர்வீஸ் வந்து நான் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஜிஒய்ல போயிட்டு நம்ம வந்து என்எஃப்எஸ் அந்த ஃபைல் சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஸ்லைடா காட்டுறேன். சரி, அதோட டெமோவே இருக்கு. ஸோ அதை எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா விடிஎஃப்எஸ் கிரியேஷன் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நான் வந்து விசான் ஃபைல் சர்வீஸ் எனேபிள் பண்றேன் என்னோட விசான் கிளஸ்டர்ல போயிட்டு அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு விடிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம் கிரியேட் ஆகுது. அது கிரியேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு எஃப்எஸ்விஎம் அதாவது ஃபைல் சர்வீஸ் விஎம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆகுது. இந்த எஃப்எஸ்விஎம் டிப்ளாய் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆகிடும். சரிங்களா? ஒவ்வொரு ESXi ஹோஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஸ்விஎம் அப்படின்றது டிப்ளாய் ஆகிடும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த எஃப்எஸ்விஎம்ல தான் என்னோட என்எஃப்எஸ் சர்வர் வந்து ரன் ஆகும். ஸோ அப்படின்றப்போ நீங்க விசான் ஃபைல் சர்வீஸ் வந்து விசான் கிளஸ்டர் லெவல்ல எனேபிள் பண்ணும்போது எஃப்எஸ்விஎம் ஆட்டோமேட்டிக்கா டிப்ளாய் ஆயிடும். அண்ட் அதுக்கப்புறமா இல்ல சார், இப்போ இது எஃப்எஸ்விஎம் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றது பார்த்தோமா நம்மளுக்கு வந்து ஒரு என்எஃப்எஸ் சர்வர் ஒன்று ஆக்ட் ஆகுது. இப்போ எப்படின்னா இப்போ இந்த விசான் ஃபைல் சர்வீசஸ் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து எனேபிள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃப்எஸ்விஎம் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ரைட்டுங்களா? தானே சார்? ஆமா, நீங்க வந்து இந்த விசான் ஃபைல் சர்வீஸ் எனேபிள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எஃப்எஸ்விஎம் டிப்ளாய்மெண்ட் வந்துடும். சரியா? ஸோ அப்போ அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபைல் ஷேர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளையண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஓவராலா இருக்கக்கூடிய ப்ராசஸ். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேயர் பை லேயரா பிரிச்சிடலாம். ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்ன சொன்னேன், ஒரு என்எஃப்எஸ் கிளையண்ட் அது வந்து லைனக்ஸா இருக்கலாம், விண்டோஸா இருக்கலாம். அங்க இருந்து இந்த என்எஃப்எஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது விசான்ல இருக்கக்கூடிய என்எஃப்எஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு டேட்டா ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ வந்து டாப் டு பாட்டம் அது எப்படி வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து இங்க சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்எஃப்எஸ் கிளையண்ட் விட்டுறலாம். ஏன்னா அது வந்து விஎம்ஆருக்கு அவுட் சைடு உள்ளது. சரியா? ஸோ அப்படின்றப்போ நான் வந்து எங்க இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த என்எஃப்எஸ் சர்வர் இருக்குல்ல, இதுல இருந்து என்எஃப்எஸ் சர்வர்னா என்ன, இந்த ப்ரோட்டோகால் ஸ்டாக் கண்டெய்னர்னா என்ன, எஃப்எஸ்விஎம்னா என்ன, விசாகேட்னா என்ன, இப்படி ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளோ ஈஸியா தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற பேக் எண்ட்லயும் நமக்கு தெரியும். ஏன்னா ஜியோவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஜஸ்ட் ஒரு எனேபிள் சர்வீஸ் கொடுத்து சில கான்ஃபிகரேஷன் இன்புட்ஸா கொடுப்போம். பட் பேக் எண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஃப்ளோ ஒரு ஓவர்வியூ, ஒர்க் ஃப்ளோவோட ஓவர்வியூ இது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் போவோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்த என்எஃப்எஸ் இந்த ஃபைல் சர்வீசஸ் நீங்க வந்து விசான்ல போயிட்டு எனேபிள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து எஃப்எஸ்விஎம் டிப்ளாய் ஆயிடும்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ எனக்கு எத்தனை ESXi சர்வர் இருக்கோ அத்தனை ESXi சர்வர்ல இந்த எஃப்எஸ்விஎம் டிப்ளாய் ஆயிருது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன ரன் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து புரோட்டோகால் ஸ்டாக் கண்டெய்னர் அப்படிங்கிறதும் என்எஃப்எஸ் சர்வர் அப்படிங்கிறதும் ரன் ஆகுது. ஸோ இந்த புரோட்டோகால் ஸ்டாக் கண்டெய்னர் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த என்எஃப்எஸ் சர்வீஸ் எக்ஸிக்யூட் பண்ற சர்வர் இருக்குல்ல, அது எக்ஸிக்யூட் பண்ற கோட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த புரோட்டோகால் ஸ்டாக் கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த விஎம் நான் டிப்ளாய் ஆகுது